நம்முடைய கத்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கத்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். நிறைய விஷயங்கள்ல நமக்கு ஒரு வைராக்கியம். 10th பிளஸ் 2 சில பிள்ளைங்க இந்த ஸ்டேட் ரேங்க் வாங்கணும், டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக, டிகிரி படிக்கிற பிள்ளைங்க அந்த கோல்டு மெடல் வாங்கணுங்கிறதுக்காக அந்த வைராக்கியமும் ஒரு வெறியும் அப்படி காணப்படும் அவங்க கிட்ட. அந்த விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் பார்த்தோம்னா ஒரு வைராக்கியம் இருக்கும். அந்த வைராக்கியம் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். ஏதோ பிராக்டிஸ் பண்ணோம், ஏதோ போய் போட்டியில கலந்துகிட்டோம்னா அவங்களால மெடல், கோல்டு மெடல் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அந்த வைராக்கியத்திற்கும் அந்த முயற்சியும் சரியா இருக்கும் பொழுது அவங்க ஜெயிப்பாங்க. ஜெயிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த உலகத்தில் மக்கள் அநேக காரியங்களுக்காக இப்படி வைராக்கியம் இருக்கு. நான் ஒண்ணு புதுசா சாதிக்கணும் பிசினஸ்ல, அப்படி சிலர் தொழில் துறையில நினைப்பாங்க. நம்ம டாட்டாவெல்லாம் பார்த்தோம். ஒரு காலகட்டத்துல இந்தியாவில பார்த்தோம்னா காருங்கிறது ரொம்ப வசதியானவங்க மட்டும் தான் வாங்கக்கூடிய நிலையில இருந்தது. வசதி குறைவானவர்களும் வாங்கி பயன்படுத்துவதற்கு நாம ஒரு காரை தயாரிக்கணும். இப்படி ஒரு காரை நம்ம கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அதற்குண்டான முழு முயற்சிகள்ல இறங்கினாரு. அதன் விளைவாக கிடைத்ததுதான் நானோ. டாடா நானோ கார் 1 லட்சம் முதல்ல அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றார். இப்படி வாழ்க்கையில இந்த உலகத்துல அநேக காரியங்களுக்காக வைராக்கியம் காண்பித்து சாதித்திருக்கிறார்கள். உலகத்தாருக்கு அதுல வைராக்கியம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட மக்கள். அப்போ நம்ம கிறிஸ்தவர்களுக்கு எதுல வைராக்கியம் இருக்கும்? தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோமா? கர்த்தர் சொல்றாரு, நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு அவருடைய சொந்த ஜனங்களாக அவர் நம்மை மீட்ட நோக்கம் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்ம மாறணும். அவர்கிட்ட நம்மளை மீட்டுக் கொள்ளும்படியாக முந்தி போய் ஏதாச்சும் அவர்கிட்ட கொடுத்து வச்சுட்டு வந்திருக்கோமா? நாம போய் அவரை தேடி போனோமா? இல்ல, அவர்தான் நம்மை தேடி வந்து அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நம்மை மட்டும் சில கோடி மக்களை கர்த்தர் அப்படி வேறு பிரித்து மீட்டுக்கொள்ள காரணம் என்ன அப்படிங்கறதான் நம்ம முதல்ல தியானிக்கணும். அநேக வைராக்கியம் பாராட்டுறாங்க. என்னது? யாராச்சும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு அவ்வளவுதான் வைராக்கியம் வந்துருது, இவங்களோட நாம இனிமே பேசவே கூடாது. இதெல்லாம் மாம்சமான வைராக்கியம். கோபம், எரிச்சல், பகை உணர்ச்சி, வெறுப்பு, இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கறதெல்லாம் மாம்சமான வைராக்கியம். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நல்ல கிரியைகளை செய்வதற்கு பக்தி வைராக்கியம் இருக்கணும். அவங்கதான் கிறிஸ்தவர்கள் தங்களை சொல்லிக்கணும். திருச்சபையில என்ன பிரச்சனை அப்படின்னா, பாவத்தை குறித்து நிறைய செய்திகள் வருகிறது. கொலை செஞ்சா பாவம், கொள்ளடிச்சா பாவம், விபச்சாரம் செய்தா பாவம், பொய்சாட்சி சொன்னா பாவம், பிறருடையதை இச்சரிக்கிறது பாவம், இப்படி நிறைய விஷயங்கள். இதெல்லாம் அநீதின்னு செய்து தெரியுது நமக்கு. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அநீதி செய்வது எப்படி பாவமோ அதே போல நீதியை செய்யாவிட்டாலும் பாவம் தான். நன்மைகளை செய்ய திராணி இருக்கும் பொழுது அந்த நன்மையை செய்யாமல் விட்டாலும் பாவம். நற்கிரியைகளை செய்ய தவறுகிறோம். நல்லது செய்யறதுக்கு வைராக்கியம். மத்தேயு 6வது அதிகாரம் 1வது வசனத்துல, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. அவர் பேசுனது என்ன? இந்த பத்தி தர்மத்தை பத்தி தான் முதல்ல பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் 5வது வசனத்துல பேசுறாரு ஜெபம் எப்படி பண்ணணும்னு பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா 16வது வசனத்துல சொல்றாரு உபவாசத்தை பத்தி பேச. மத்தவங்களுக்கு தர்மம் செய்யறமே, இததான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வைக்கிறாரு. ஆனா நாம என்ன தெரியுமா பண்ணுவோம்? நமக்கு ஏதாச்சும் ஒரு தேவை ஆகணும்னா போய் ஃபாஸ்டிங் பிரேயர். நம்ம குடும்ப பட்ஜெட்ல எல்லாம் மிச்ச மீதி ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம தர்ம காரியத்துக்குன்னு ஏதோ யோசிச்சு பார்த்து ஒதுக்குவோம். கரெக்டா? இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவங்களுடைய சொத்து மட்டும் தனியா அப்படி நிக்க போகுது இந்த உலகத்துல. அப்போ நம்ம அக்கினிக்கு இரையாயிடக்கூடாது. இந்த ஆத்மா அக்கினிக்கு இரையாக இருக்கணும்னா நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும், ஒரு கனியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும், ஒரு பலனுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த நேபுகாத்நேச்சாருக்கு கனவு வருது. தானியேல் அவருக்கு வந்த சொப்பனம் என்ன, அந்த சொப்பனத்துக்கு உண்டான அர்த்தம் எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்லி முடிச்சிட்டு ஒரு காரியத்தை சொல்றாரு. தானியேல் 4வது அதிகாரம் 27வது வசனம். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும்
அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றார். முதல்ல ஆண்டவரை விசுவாசிக்கணும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிற நீதி. நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா முதல்ல பாவங்களை விடணும். ஆண்டவருக்கு எதெல்லாம் பிரியம் இல்லையோ, ஆண்டவருடைய பார்வையில எதெல்லாம் அருவருப்பா தோணுதோ அது எல்லாத்தையும் விட்டுடணும். ரெண்டாவது சொல்றாரு, சிறுமையானவர்களுக்கு இறங்குங்க. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. மனுஷர்கள் உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து பரமபிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ நான் கிறிஸ்தவன் அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் வெளிச்சம் எப்ப பிரகாசிக்கும் அப்படின்னா நான் மற்றவர்களுக்கு நற்கிரியைகளை செய்யும் பொழுதுதான். போய் ஆண்டவர் இயேசு அப்படின்னா உடனே கேலண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உருவம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இவருதான் இயேசு போய் நம்ம காமிப்போமா? உங்க ஆண்டவர் யாருங்க? அவர் எப்படிப்பட்டவரு? எங்களுக்கு காமிங்கன்னு சொன்னா நம்ம எப்படி காமிக்க போறோம்? நம்ம செய்யற நல்ல காரியங்கள் மூலமா தான் நான் விசுவாசிக்கிறவர் யாரு, என்னை உருவாக்கினவர் யாரு, இம்மட்டுமா என்ன வழி நடத்தி கொண்டு வருகிறவர் யாரு அப்படிங்கறத நம்ம வெளிப்படுத்த முடியும். அப்பதான் அவருடைய நாமம் மகிமைப்பட முடியும். நான் நல்கிரியைகள் செய்யலன்னா எனக்காக அவர் ரத்தம் சிந்தனவர் எப்படி மகிமைப்படுவார்? எனக்காக அவர் ரத்தம் சிந்தும்படியா இந்த பூமிக்கு அனுப்புனாரே அப்பா, அவர் எப்படி மகிமைப்படுவார்? இதையெல்லாம் நமக்கு என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சு பார்த்திருக்குமா? எபேசியர் 2வது அதிகாரம் 8-10 வசனங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கிற ஒரே காரியம் உங்களை குறிச்சு பெருமை பாராட்டிக்கிறதுக்கு ஒண்ணுமே. நான் கிறிஸ்டியன், மத்தவங்க எல்லாம் நான் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் மிக அற்பமாக அவர்களெல்லாம் பாவிகளிலேயே கொடும்பாவிகளாக நம்ம பார்த்தோம். நம்ம ஏதோ பெருசா ஆண்டவருக்காக செஞ்சு சாதிச்சிட்டோம், அதனால இன்னைக்கு ரட்சிப்பு கிடைச்சதுன்னு சொல்லிக்கிறதுக்கு இது நம்முடைய சுய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ நம்முடைய கிரியைகளினாலோ உண்டானதல்ல, அது அவருடைய பரம ஈவு. எதுக்கு நீங்க தேவனால மறுபடியும் வணையப்பட்டிருக்கிறீங்க? ஒரு குயவன் எப்படி ஒரு பாத்திரத்தை செய்யறது போல அந்த நல்ல குயவன் கர்த்தர் நம்மள அவருடைய குமாரன் ஆண்டவர் இயேசுக்குள்ள ஒரு புது சிருஷ்டியாக இன்னைக்கு நம்ம வணைந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நற்கிரியைகளை செய்யறது. நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டிக்கிறதுக்கு அல்ல, ஜம்பம் செய்வதற்கு அல்ல, நற்கிரியைகளை செய்வதற்கு. லூக்கா 10வது அதிகாரம். எரிகோவுக்கு ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து போகும் பொழுது கள்ளர் கையில் அகப்பட்டார். முதல்ல இங்க நம்ம ஜாக்கிரதையா இருக்கோம். எருசலேம்ல இருக்க வேண்டிய தேவனுடைய ஜனங்கள் ஏன் எரிகோவுக்கு போகணும்? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோவின் வழியாக வராங்க. எரிகோவுல யார் இருந்தா? கர்த்தருடைய ஜனங்களா இருந்தாங்க, கர்த்தரை அறியாத ஜனங்கள் இருந்தாங்க. ஆவிக்குரிய அர்த்தத்துல மனசுல வச்சுக்கோங்க, ஆண்டவர் இயேசுவுக்குள் இருக்க வேண்டிய நாம ஆண்டவர் இயேசுவை விட்டு வெளியே போகும் பொழுது நிச்சயமா திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான், அந்த கள்ளன் கையில நம்ம அகப்படும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். கர்த்தரை விட்டு வெளியே போகவே கூடாது. நம்முடைய வாழ்க்கை என்பதே கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? அந்த கள்ளர்கள் அவனுடைய வஸ்திரங்களை எல்லாம் முறிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஒருத்தன் ஏதோ தப்பு செஞ்சுட்டான், கர்த்தரை விட்டு வழி விலகி எரிகோ பக்கம் போயிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ பிசாசும் பிசாசுடைய கூட்டமும் இப்ப என்ன பண்ணுது? காத்துட்டு இருக்கிறாங்க, எவனை விழுங்கலாமோ என்று காத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்க? யாரெல்லாம் அவர் தன்னுடைய பிள்ளைகளாக மீட்டு கொண்டிருக்கிறாரோ தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தினால அவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைதிரையற்ற வஸ்திரமாக காத்து கொள்ளும்படியாக விசுவாசம் என்கின்ற நீதியின் சால்வையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப முதல்ல அவன் என்ன பண்றான்? மாட்டின உடனே வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்துறான். எப்ப ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போறோமோ ஈஸியா நம்ம காயப்படுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸியா பாவத்துல விழுவோம். நம்ம கண்ணின் இச்சைகளிலும் மாம்சத்தின் இச்சைகளிலும் ஜீவனத்தின் பெருமைகளிலும் ஈஸியா விழுந்து போயிடுவோம். அப்படி விழுந்து போகும் பொழுது நம்ம அவனுடைய நிலை இப்ப எப்படி இருக்கு? குற்றுயிராக விட்டு போனாங்க, உயிர் போற நிலைமையில இருக்கிறான். திருடனோட வேலை கொல்லத்தான் வருவான். அவன் ஆத்துமாக்களை எப்படியாச்சும் நரகத்துல கொண்டு போயிடணும். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு. பத்திய சரீரத்தை மட்டும் உங்களை கொல்றான் பாருங்க, காயப்படுத்துறான் பாருங்க, அவனுக்கு பயப்படாதீங்க. ஆனால் சரீரத்தோடு கூட ஆத்துமாவையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள். அப்போ தற்செயலால் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஏன்? இவங்க ஆசாரியர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கமே என்னது?
அவங்கதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாவ நிவாரண பலி செலுத்தணும். ஒவ்வொரு பாவத்துக்கும் என்ன பலி செலுத்தணும், கர்த்தர் ஒரு பெரிய பிரமாணத்தை கர்த்தர் மோசேயை சீனாய் மலை உச்சியில வச்சு 40 நாள் டீச்சிங். அந்த பிரமாணத்தின்படி என்னத்த பாவ நிவாரண பலியா செலுத்தணுமோ அதை அவங்க கொண்டு வருவாங்க. இப்ப அவன் அதை பரிசுத்தப்படுத்தி இவங்களை அந்த பலி மேல கை வைக்க சொல்லி அவங்களுக்காக பாவ நிவாரண பலி செலுத்துவதற்கு முன்பாக ஜெபம் செய்து அதுக்கப்புறம் அந்த பலி செலுத்தி அந்த ரத்தத்தை அவர்கள் மீது ஈசோப்புலினால் தெளித்து ஜெபம் பண்ணுவான். அப்ப அந்த பாவ நிவாரண பலி செலுத்துகிறதே ஆசாரியன் செய்கின்ற காரியம் மட்டுமல்ல, அவர்களுடைய கூடுதல் ஆராதனையின் பொழுது அவர்களுக்கு கர்த்தருடைய பிரமாணங்களை அவன் எடுத்து சொல்லணும். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவுடைய ரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோமே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே. நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இன்றைக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அழைத்திருக்கிறார்னா அதை குறித்து பெருமை பாராட்டுவதற்காக இல்ல. இப்ப இந்த ஆசாரியன் அவனை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டான், அச்சோ இவன் விழுந்து போயிட்டாயா, அவன் பாவம் செஞ்சுட்டான், அவன் பின்மாற்றம் அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போறதுக்கு ஒரு ஆசாரியன் என்னதுக்கு. நம்மள யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்துல இருக்கலாம், நம்ம சபையில இருக்கலாம், ஏதோ ஒரு பாவம் செய்து கர்த்தரை விட்டு விசுவாச வாழ்க்கை விட்டு கொஞ்சம் பின்மாறி போயிருக்கலாம், பலி விலகி போயிருக்கலாம். புரியுதா? உடனே நம்ம என்ன பண்றோம் அவங்களை குறிச்சு, இவன் பாவத்துல விழுந்து போயிட்டான், இவன் பின்மாற்றம் அடைஞ்சு போயிட்டான், இவன் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டான், அவ்வளவுதான் இவன் நிலைமை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலகி போறோமா இல்ல அவனை தூக்கி நிறுத்த பாக்குறோமா? என்ன பண்றோம்? நம்ம என்ன நற்கிரியை செய்யறோம்? இத்தனை கோடி மக்களோட ஒருத்தரை நம்மளையும் ஆண்டவர் விட்டுட்டு போயிருந்திருக்கலாமே. இதையெல்லாம் நமக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. புரியுதா? அடுத்து பாருங்க, இன்னொருத்தர் வராரு. ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். உலகம் முழுவதும் பல கோடிக்கணக்கான சபைகளை கர்த்தர் ஸ்தாபித்து கொடுத்ததன் நோக்கம், ஒவ்வொரு சபையிலும் கர்த்தர் மேய்ப்பர்களையும் சுவிசேஷர்களையும் போதர்களையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நோக்கம், தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாற்றி கிறிஸ்துவுக்குள் நற்கிரியைகளை செய்ய வைக்கிறதுக்கு தான். ஏன்னா இதை செஞ்சாதான் பரலோகத்தை பத்தி யோசிச்சு பார்க்க முடியும். இந்த உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு ஒர்க் ஷாப் தான் திருச்சபை. உருவாகணும்ன்ற ஆசை இருக்கிறவங்க உள்ள வருவாங்க, கரெக்டா சபை கூடி வருவதற்கு வருவாங்க. இந்த வாரம் ஆண்டவர் என்னோடு என்ன பேச போறாரு, எனக்கு என்ன வெளிப்படுத்த போறார், என்ன எப்படி மறுபடியும் என்கிட்ட பிரியமில்லாத விஷயங்களை எல்லாம் எடுத்து போட போறார், நான் என்ன எப்படி கர்த்தருக்காக பரிசுத்தப்பட போறேன், அந்த எண்ணம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்காக ஏங்க வைக்கணும்ல. கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுல இருக்கிற ஆசையோ, கர்த்தருக்காக போய் ஊழியம் செய்கிறதுல இருக்கிற வாஞ்சையோ, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட அந்த ஆசை எப்படி மாறுது அப்படிங்கறத நம்ம ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். என்னாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனம், கர்த்தர் கேட்டா காடைய கொடுப்பார். ஆவிக்குரியத்தம் எத்தனை பேர் இயேசுவோட வழியை விட்டு வெளியே போய் காடை பொறுக்கணும், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் தெரியுமா கர்த்தர். ஐயோ இந்த ஜனம் இந்த காடைய பொறுக்கிறதுக்கு என்கிட்ட இருந்து பைபிள் தியானிக்கணுங்கிற அந்த விஷயத்த மறந்துட்டாங்க, என்ன ஆராதிக்கிறத மறந்துட்டாங்க, ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்ணணும் அதை மறந்துட்டாங்க, அடுத்தவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணணும் அதை மறந்துட்டாங்க, அடுத்தவர்களுக்காக சிலுவையை சுமக்கணும் அதை மறந்துட்டாங்க. இவர்களுடைய ஆசை எல்லாம் இப்ப எங்க போயிடுச்சு, பாளையத்தை விட்டு வெளியே போய் காடை பொறுக்கிறதுக்கு போயிட்டார். கர்த்தர் காடையை கேட்டா காடையை கொடுப்பார், மன்னாவை கேட்டா மன்னாவை. ஆனா ஆண்டவர் இயேசுவோட நாமத்தை தான் சொல்லிட்டு இருப்பாங்க, ஆண்டவருடைய இயேசுவோட நாமத்தை சொல்லிதான் எல்லாமே செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க எப்படி கிறிஸ்டியன்ஸ் சொல்லிதானே பாளையத்தை விட்டு வெளியே போய் எல்லாம் பொறுக்குனாங்க, அதே மாதிரிதான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 7வது அதிகாரத்துல, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்பேன். உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், உம்முடைய நாமத்தினால அற்புதங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தினால அதிசயங்களை செய்தோம் சொல்லுவாங்க. அக்கிரமை செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்க. ஆண்டவருடைய நாமத்தினாலதான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க என் நாமத்தை சொல்லிட்டு இருப்பீங்க, ஆனா எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது. இதை விட ஒரு மோசமான நிலைமை இருக்கா? இதுல திருச்சபை மக்கள் தெளிவா இருங்க. என் ஆண்டவருக்குள்ள இருந்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வழியில வாழும் பொழுது அவர் எனக்கு என்ன கொடுக்குறாரோ அது போதும். பரலோகம் ஒருத்தர் தெரிஞ்சுக்குதுன்னா இவர்களாவது எனக்கு உண்மையாக இருக்க மாட்டார்களா? இவங்களாச்சும் இந்த அழிஞ்சு போற பொருள் மேல ஆசை வைக்காம என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற ஆசையோட கடைசி வரைக்கும் ஊழியம் செய்ய மாட்டாங்களா? என்னை விசுவாசித்து வாழ மாட்டாங்களா? நற்கிரியைகளை செய்ய மாட்டாங்களா?
அப்படி பரலோகம் ஒவ்வொருவரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும் பொழுது ஒரு ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு பரலோகம் அதை செய்து, ஆனா ஒவ்வொருத்தரும் அந்த காடையை பொறுக்கிறதுக்கு பாளையத்தை விட்டு போகும் பொழுது பரலோகம் குமருகிறது, பரலோகம் வேதனைப்படுது, கர்த்தர் வேதனைப்படுறார். இப்படி போய் பணத்தை பொறுக்கிறதுக்காக நான் என் பிள்ளைய போய் சிலுவையில அடிக்க ஒப்பு கொடுத்தேன். யோசிச்சு பாருங்க, இவர்களும் வழி விலகி போயிட்டாங்களே, இவர்களும் இந்த பொருளாசையில சிக்கி போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு நாள் அவர்களுக்கு ஐயோ. ஆண்டவர் சொன்னாரு பாருங்க, 2 கைகளோடு நரகத்துக்கு போவதை காட்டிலும் 2 கால்களோடு நரகத்திற்கு போவதை காட்டிலும், காலே இல்லாமல் கையே இல்லாமல் பணமே இல்லாமல் பரலோகத்திற்கு போவது மேலானது. இத மட்டும் தெளிவா புரிஞ்சுச்சு. ஆனா ஒரு சமாரியன் வருகிறான், அடிபட்டவனை பார்த்த உடனே மனது உருகுகிறான். நீங்க நற்கிரியைகளை செய்யணும்னா முதல்ல தேவை இந்த மனதுல உருக்கம் இருக்கணும். அந்த உருக்கம் அன்னைக்கு ஆண்டவர் இயேசுக்கு இல்லைன்னா அவர் இந்த பூமியில வந்து நமக்காக பிறந்து சிலுவை எடுத்திருப்பாரா? நம்முடைய பாவத்தை எல்லாம் அவருடைய பாவமா நினைக்கின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்த ஒரே காரணம் தான் நமக்காக இந்த பூமியில மனுஷனா பிறந்து சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தார். கஷ்டப்படுறவங்களை பார்க்கும் பொழுது, நியாயமான தேவைகள்ல இருக்கும் பார்க்கும் பொழுது, உபத்திரவப்படுகிறவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய மனசு உருகுதான் முதல்ல பாருங்க, இறக்கப்படுதான் பாருங்க. பாவம் செஞ்சா அதனால கஷ்டப்படுறோம், அதை சொல்லிட்டு போறதுக்கு நம்ம என்னதுக்கு? நமக்குள் பரலோக ராஜ்யம் இருக்குன்னா நம்ம போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நிலைமை மாறணும். இல்லைன்னா நாங்க போய் என்னங்க பிரயோஜனம்? அடுத்தது என்ன பண்றான்? கிட்ட வராங்க. இன்னைக்கு யாராச்சும் அடிபட்டு விழுந்தா யாராச்சும் கிட்ட போறது ரெடியா இருக்கிறோமா? எங்கடா நம்மள போலீஸ் பிடிச்சிருவானோன்னு பயம் வந்தது. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு மக்கள் உதவி செய்ய போறது கூட பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காலத்துல. மதர் தெரேசா ஒரு முறை போப் ஆண்டவரே, அவங்களுக்கு எதுவுமே வாகன வசதி எல்லாம் இல்ல, அவங்களுடைய நிலைமையை கேள்விப்படுகிறார். கிட்டத்தட்ட 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மதிப்பு உள்ளது அப்படின்னா இன்னைக்கு அது கோடிகள்ல இருக்கலாம். அதை வந்து மதர் தெரேசாவுக்கு கொடுக்குறாரு. புரியுதா? நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? போப்பான்னு ஒரு கார் கொடுத்துட்டான்னு ஊர்ல எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு நம்மள யாராச்சும் கையில பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஆனா மதர் தெரேசா வந்தாங்க, அந்த காரை விற்க சொன்னாங்க. ஸ்கூல் கட்டுறதுக்கும் சமூக சேவைக்காக அதை அப்படியே அந்த காரை வித்து நீங்க பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுதாங்க நற்கிரி. வாழணும்னு நினைச்சா ஆடம்பரமா வாழலாம், ஏன்னா வர்றது பெருசு இல்ல, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வேணும். இந்த மனசு இல்லாம கத்தரிட்ட வாங்குறது பயங்கர ஆபத்து. எளிமையான வாழ்க்கையை தான் நான் வாழ விரும்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி கொடுக்குறாங்க. அப்படின்னா நற்கிரியைகள் செய்வதில் நம்ம முதலிடம் கொடுக்கணும். கிட்ட வந்துட்டு அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்தை. உலக பிரகாரமா பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்துல ஒலிவ எண்ணெய் நல்ல மருத்துவ குணமுறை வந்தது. திராட்சை ரசம் உடம்புக்கு உடனே தெம்பு கிடைக்கும். தன் கையில என்ன இருக்கோ அதை வச்சு முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் பண்றான் அந்த இடத்துல. ஆவிக்குரிய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தன் போய் கல்லனாகிய பிசாசு கையிலயோ இல்ல பிசாசுடைய கூட்டத்தாருடைய கையிலயோ சிக்கி அவன் ஒரு பின்மாற்றம் அடைஞ்சிட்டான், இல்ல விழுந்து போயிட்டான், பாவத்துல சிக்கிட்டான், அவிசுவாசத்துல போயிட்டு இருக்கிறான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க? என்ன எது? ஆவின் அபிஷேகம். திராட்சை ரசம் என்னது? அவருடைய அன்பின் உடன்படிக்கை. புரியுது? ஆண்டவர் அதானே சொன்னாரு, திராட்சை ரசத்தை கொடுத்து இது என்னுடைய ரத்தத்தினாலான அன்பின் உடன்படிக்கை. சோ தேவனோட அன்பை கொடுங்க, தேவனுடைய வார்த்தையை கொடுங்க, தேவனுடைய அபிஷேகத்தை அவங்களுக்கு கொடுங்க. இந்த நற்கிரியைகளை எல்லாம் செய்யுங்க. காணாமல் போகிற ஒரு ஆட்டுக்கு பரிதபிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதை திரும்பி கொண்டு வர வரைக்கும் அவர் ஓயவில்லை. அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். அது எண்ணமா இருந்தா மட்டும் பத்தாது, அது அடுத்த செயல் வடிவுல வரணும். அதான் 1 யோவான் சொல்றாரு, ஆண்டவரை நேசிக்கிறேங்கிறது அன்பு உதட்டளவுல இருக்கக்கூடாது, அது உண்மையிலையும் கிரியையிலையும் வரணும். காயங்களை கட்டுகிறான். புரியுதா? நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன தெரியுங்களா? ரண வைத்தியம். புரியுதா? நம்மளுடைய நிலைமைக்கு என்ன காரணம்? சில டாக்டர்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நம்ம போய் ஃபீவர்னு சொல்றோம், சில சயின்ஸ் எல்லாம் சொல்றோம், அதுக்கு மட்டுமே அவங்க மாத்திரை மருந்து கொடுத்து அது மட்டுமே நல்லாச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. அதுக்கு காரணம் என்ன? உடம்புல ஏதாச்சும் கிருமிகள்னால வந்ததா, எதனால வந்தது? அந்த காரணத்துக்கு சரியா சிகிச்சை அளிக்கிறவர் தான் கரெக்டான மருத்துவர். கரெக்டா? இல்லைன்னா மறுபடியும் அந்த காய்ச்சல் வரதான் செய்யும், பூர்ணமா சுகம் அடையாது. அதுதான் நம்மளுடைய ஆண்டவருக்கு பேர் ரண வைத்தியன். என்ன தெரியுமா? நம்மளுடைய சூழ்நிலைக்கு என்ன மூல காரணமோ அந்த மூல காரணத்தை நம்முடைய சரீரத்தில் சரி செய்கிறவர், நம்முடைய ஆத்துமாவிலும் சரி செய்கிறவர். நம்ம கிட்ட இருக்கிற எந்த குணம், நம்ம கிட்ட இருக்கிற எந்த பொல்லாத கேரக்டர், தவறான சிந்தை, தவறான நோக்கம், தவறான இச்சைகள்,
கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள்ல இருக்கிற அடிமைத்தனங்கள், இதெல்லாம் எதோ அவருக்கு பிடிக்கல, அது எல்லாத்தையும் அந்த ரணவைத்தியன் நம்ம கிட்ட இருந்து ஹீல் பண்ணுவார், எடுத்து போடுவார். அப்படி ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு நம்ம தேவனோட அன்பை வெளிப்படுத்தி இந்த காரியங்களை எல்லாம் உள்ள வாழ்க்கையில நம்ம செய்யணும். அடுத்தது என்ன பண்றா, தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி, கோடி கணக்குல போட்டு நான் கார் வாங்கி இருக்கிறேன், இவரை போட்டு தூக்கி உள்ள போட்டோம்னா இவர் மேல இருக்கிற ரத்தமெல்லாம் என் சீட்ல ஒட்டிடுமே அப்படின்னு தோணுமா தோணாது? நான் ஒண்ணு பண்றேங்க, ஒரு ஆம்புலன்ஸ் புக் பண்ணி கொடுத்துட்றேன், நீங்க எடுத்து போயிடுங்க அப்படின்னு அவர் சொல்லிருக்கலாம்ல. இல்லைன்னா நான் கேபு காசு தரேன், நீங்க ஒரு கேப் போட்டு போயிடுங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. தன்னுடைய சுய வாகனத்தின் மேலே, அதுக்கு ஒரு மனசு வேணும்ல. எத்தனை கோடி போட்டு வாங்கியிருந்தாலும் என் வாகனம் பெருசு இல்ல, விலை மதிப்பே இல்லாத இந்த ஆத்துமாதான் பெருசு. ஹல்லேலூயா. சத்திரத்திற்கு கொண்டு போய், இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இவர் ஏதோ ஒரு வேலையா போயிருப்பாரு இல்லையா, சும்மா பொழப்பத்தா போறாரு, எங்க ஒரு இடத்துக்கு சும்மா ஊர் சுத்திட்டு இருக்கலாம், நான் சுத்திட்டு இருக்கிறாரு இல்ல, இவர் ஒரு வேலையா போறாரு. இப்ப இவர் ஒரு பிசினஸ்க்காக கூட போயிருக்கலாம், ஒரு தொழில் ரீதியா வியாபார ரீதியா போயிருக்கலாம். அன்னைக்கு போய் ஒருத்தரோட உட்காந்து அவர் அந்த பிசினஸ பேசி முடிச்சிருந்தாருன்னா அன்னைக்கு அவருக்கு ஒரு பல லட்சமோ பல கோடியோ ஒரு வருமானம் கிடைச்சிருக்கலாம். அதை தூக்கி எறிஞ்சிட்டு தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த எண்ணம் வருமா? இதுதாங்க நற்கிரியைக்கு உண்டான பக்தி வைராக்கியம். அவர் சிருஷ்டித்த ஆத்துமா இங்க அல்லல் பட்டுட்டு இருக்கு, குற்றுயிரா இருக்கு, கொலையுயிரா இருக்கு, இதுதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற வைராக்கியத்துக்கு பேர் தாங்க பக்தி வைராக்கியம். அவன் பூர்ணமா குணமாகணுமே, அதற்காக கொண்டு போய் அங்க போய் என்ன பண்றான், ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல போய் விடுறான். புரியுதா? எப்போ ஒண்ணு வச்சுக்கோங்க, யாரையுமே ஒரு நம்ம ஆரம்பத்துல ஒருத்தர் போய் சந்திக்கிறோம், அவங்களுக்கு கத்தரை சொல்றோம், அவர்களுக்கு தேவனோட நாமத்தை சொல்றோம், அவர்களுக்கு சில நற்கிரியைகளை செய்யலாம், தர்ம காரியங்கள் செய்யலாம், அத்தோட நம்ம விட்டுறக்கூடாது. ஒரு காலம் அவங்க நம்ம இடத்த விட்டு கூட இன்னொரு இடத்துக்கு போயிருக்கலாம், நம்ம இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேற சர்ச்சுக்கு போயிருக்கலாம், இல்ல வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிருக்கலாம். ஆனால் அவர்களோட ஆத்தும ரட்சிப்புக்காக கடைசி வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. அவங்க இந்த உலகத்துல எங்க வேணாலும் இருக்கட்டும், கடைசி வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எங்க இருந்தாலும் அந்த ஆத்மாவை விட்டுறாதீங்கப்பா, அந்த ஆத்மாவை தொடர்ந்து நீங்க ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க, பரலோகத்துக்கு அந்த ஆத்மாவை கொண்டு வந்து சேர்த்துங்க. அதுதாங்க அன்பு. நற்கிரியைகள்ல முடிவு வரைக்கும் இருக்கணும். நானும் செஞ்ச முடியும், செஞ்சுட்டேன்னு விட்டுட்டு போனாரா? இல்ல, கொண்டு போய் ஒரு இடத்துல விடுறார். விட்டுட்டு பணத்தை 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமா ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும் பொழுது அதை உனக்கு தருவேன் என்றார். ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு போறாரு. பார்ப்பா, நீ பயப்படாம செய்ய, நீ என்ன பண்ணாலும் அதற்கு நான் என்ன பண்ணுவேன், திரும்பி தருவேன். இதுதாங்க கர்த்தர் பரலோகம் நமக்கு உத்தரவாதம் கொடுக்குது. இந்த உலகத்துல யாரும் நமக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல, பரலோகம் நமக்கு உத்தரவாதம் கொடுக்குது. சோர்ந்து போகாம செய்ய, கணக்கு போக்காம செய்ய, நான் தரேன். ஆண்டவர் இயேசு சொன்னார் வெளிப்படுத்தின விசேஷத்துல, நான் வருவேன் ஒரு நாள், அவரவர் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. நீ அதிகமாய் செலவழித்தது உண்டானால் நான் திரும்ப தருவேன். அது அவர் சும்மா தர மாட்டார், பல மடங்கு தான். பணம் பாதாளம் வரைக்கும் தான் பாயும். எங்கேயாச்சும் பழமொழி இருக்கா, பணம் பரலோகம் வரைக்கும் பாயும்? வாக்கில் உண்மையுள்ள தேவன் 2 படகு நிறைய பேதுருக்கு மீனை கொடுத்துட்டாரு, அப்புறமா தான் சொன்னாரு விட்டுட்டு வான்னு. ஹல்லேலூயா. சோ 2 படகு நிறைய மீனை பார்க்கும் பொழுதும் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடக்கூடாது, அத மீனை விட்டுட்டு வான்னு சொல்லும் பொழுதும் துக்கம் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த 2ம் வரலன்னா நம்ம சேஃபா இருப்போம். இப்ப ஆண்டவர் இயேசு இந்த பூமியில நமக்காக செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். மரணத்தையும் ஜெயமாக விழுங்கி எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டார். இப்ப நமக்காக ஒரு ஸ்தலத்தை அங்க ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார். என்ன சொல்றாரு, எங்க அப்பா வீட்டுல அநேக ஸ்தலங்கள் உண்டு, ஆகிலும் நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சோ இப்ப அவர் போயிருக்கிறாரு. எப்படி இந்த சமாரியன் போயிருக்கிறாரு, பாட்டு பாடுற நல்ல சமாரியன் ஏசுன்னு சொல்லி, எப்படி இவன் எருசலேம்ல இருந்து எரிகோக்கு போய் ஒருத்தன் கல்லறுட்டு சிக்கினானோ, அந்த மாதிரிதான் ஒரு காலத்துல நாம ஆண்டவருடைய அன்பை உணராதவர்களாய் போய் கல்லர் கையில சிக்கினோம், பாவத்தின் முளையான சேற்றில மூழ்கி போயிருந்தோம். இந்த சமாரியனை போலதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு திராட்சை ரசத்தை கொடுத்து, அவருடைய அன்பின் உடன்படிக்கையை கொடுத்து, நமக்கு ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து, என் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எல்லாம் கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து இன்றைக்கு இந்த சத்திரக்காரன் கையில கொடுத்து போயிருக்கிறார் பாருங்க. அந்த மாதிரி இந்த உலகத்துல போதகர்கள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா இந்த ஓமையோட அர்த்தம் என்னன்ட்டு? திரும்பவும் வருவார். சத்திரக்காரன் என்ன சொல்றாரு, என்ன செலவழிச்சாலும் நான் உனக்கு தருவேன்.
நம்ம அடுத்தவங்களுக்காக என்னென்ன பண்றோமோ அதை பல மடங்காய் கர்த்தர் திரும்ப தருவார். ஒண்ணு கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும், இல்லைன்னா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படணும். இந்த ரெண்டுல ஒண்ணுதான் நம்மளுடைய லைஃப்ல நடக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்து உபத்திரவ காலம் தான். ரத்த சாட்சியா மறிச்சுதான் பரலோகத்தை நினைச்சு பார்க்க முடியும். ஆண்டவருடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும்னா இன்றைக்கு திருச்சபை மக்கள் நற்கிரியைகளுக்காக பக்தி வைராக்கியம் காட்டுங்க. பிலமோன் பாருங்க, பவுல் ஜெயில இருக்கு, சரீரத்தில் பலவீனம், இன்னொரு பக்கம் சிறை வாழ்க்கை. நம்ம மனசு என்னங்க நினைக்கும்? போதும் ஆண்டவரே எடுத்துக்கோங்க அப்படின்னு தோணும் இல்லையா? ஆனா பாருங்க, பவுல் அப்படி யோசிக்கலைங்க. அந்த சூழ்நிலையும் இந்த ஓனேசிம்ங்கிற ஒரு விசுவாசி, அவர் பிலமோன் சபையில இருக்கிறார். அங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார், பிலமோனை விட்டு ஓடி வந்துட்டார். இப்போ அவர் பவுலை சந்திக்கிறார். ஆனாலும் அந்த ஜெயில இருந்துகிட்டே மறுபடியும் அந்த ஓனேசிம கர்த்தருக்குள்ள நடத்துறார். இப்படி தோணுமா? நற்கிரியைகளை செய்வதில் தன்னுடைய கடைசி சுவாசம் வரைக்கும் நிக்கிறாருங்க பவுல். அவனோட பாவ சிந்தையெல்லாம் மாறி மறுபடியும் அவன் கிறிஸ்துவுக்குள்ள ஓனேசிம் ஒரு புது சிருஷ்டியாக அவர் கர்த்தருடைய பலத்துல இப்ப மறுரூபப்படுத்தி இருக்கிறார். அப்ப தொடர்ந்து அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் வேணும் இல்லையா? ஒரு சபை ஐக்கியம் வேணும் இல்லையா? அவனை நடத்துவதற்கு ஒரு மேய்ப்பன் வேணும் இல்லையா? அப்ப மறுபடியும் பிலோமோனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். அந்த ஓனேசிம தன்னுடைய சொந்த மகனை போல பாவித்து அந்த எழுதுறார். தயவு செஞ்சு இந்த பிலமோன், அது ஒரே ஒரு அதிகாரம் தான், வீட்டுல போய் உக்காந்து கர்த்தருடைய ஆவியானவரோடு இசைந்து தயவு செய்து வாசிங்க. ஒவ்வொரு வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது அழுதுருவீங்க. அவன் மறுபடியும் தொடர்ந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கு வரணுமே, அந்த பிலமோன் அவரை ஏற்றுக்கொள்ளணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்துறாரு பாருங்க. 8வது வசனம், பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடினால் நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். பவுல் பட்டணந்தோறும் சபைகளை ஸ்தாபித்தவர், ஊழியர்களை ஏற்படுத்தினவர். ஒரு ஆத்மா போய் சுவிசேஷம் சொல்லிட்ட கையில பிடிக்க முடிய மாட்டேங்குது. அப்ப அவர் சொல்றாரு, நான் நினைச்சா உன்னை கமாண்ட் பண்ணலாம், கட்டளை இடுகின்ற ஸ்தானத்துல நான் இருக்கேன், அந்த அளவுக்கு இருந்தா கூட நான் அப்படி செய்யல. ஆனா தேவனுடைய அன்பின் நிமித்தம் முன்னிடத்தில் கெஞ்சுகிறேன், மன்றாடுகிறேன். எதுக்கு? இந்த ஓனேசிம் மறுபடியும் ஏத்துக்கோ. இப்படி யாருக்காகவாச்சும் மன்றாடுகிற சிந்தை வந்திருக்கா? ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிற சிந்தை வந்திருக்கா? ஆண்டவரே இவங்க தப்பு செஞ்சுட்டாங்கப்பா, உங்க சூழ்நிலை இப்படி இருக்குப்பா, இவங்களை மன்னிங்கப்பா, நாங்க பாவம் செஞ்சுட்டோம் ஆண்டவரே. அடுத்தவனோட பாவத்தை நம்முடைய பாவமா நினைக்கலனால நற்கிரியை செய்ய வாய்ப்பே இல்லைங்க. ஆண்டவருக்கு அந்த சிந்தை இருந்தது. கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவன் கிறிஸ்தவனே அல்ல. என்னவென்றால், நான் கட்டப்பட்டு இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஓனேசிமுக்காக உண்மை மன்றாடுகிறேன். இன்னைக்கு நம்மள யாருங்களை நம்ம பிள்ளைன்னு சொல்றோம்? நம்ம கல்யாணம் பண்ணி 10 மாசம் சுமந்து பெத்தமே அவங்களதான் நம்ம பிள்ளைங்கன்னு நம்ம சொல்லிக்கிறோம். இப்ப பவுல் சொல்றாரு, நான் சத்தியத்தினால சுவிசேஷத்தினாலே நான் யாரையெல்லாம் பெற்றனோ அவங்க எல்லாம் என்னோட பிள்ளைகள்னு சொல்றேன். அப்படி பார்த்தோம்னா நம்ம சுவிசேஷத்தினால இன்னைக்கு எத்தனை பேரை பெற்றெடுத்திருக்கோம்? ஒருத்தரையாச்சும் பெற்றெடுக்கலன்னா பரலோகத்தை மறந்துடணும். நான் உபத்திரவத்தின் கட்டுகள்ல இப்ப இருக்கிறேன். ஜெயில் லைஃப், சரீரம் ஃபுல்லா பலவீனம், வயசாயிடுச்சு, மரணத்தை எதிர்கொண்டு காத்து கொண்டு இருக்கிறேன். அந்த சூழ்நிலையில இருக்கிற நான் பெற்ற மகன் ஓனேசிம். நம்ம நல்லா இருக்கிறப்பே நம்ம போய் சுவிசேஷத்தை சொல்லி யாரையும் வழி நடத்த யோசிக்கிறோமே, கத்தர் கொடுக்குற நேரத்தெல்லாம் விரயமாக்கிட்டு உட்காந்து இருக்கிறோமே, கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் நேரத்தை விரயமாக்கிட்டு எந்த ஆத்மாவியாச்சும் போய் நல்லா இருக்கிறீங்களான்னு விசாரிக்க டைம் இருக்கா? அவங்களோட 4 வார்த்தை கத்தருடைய வார்த்தை எடுத்து சொல்ல டைம் இருக்கா? அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்ல. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் நற்கிரியைக்கான பக்தி வைராக்கியம். நான் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி, வேதனையில இருந்தாலும் சரி, உபத்திரவத்துல இருந்தாலும் சரி, நான் என் கர்த்தருக்குள் சுவிசேஷத்தினால பிள்ளைகளை பெற்றுக்கொண்டே இருப்பேன் கடைசி வரைக்கும். இதுதான் நற்கிரியைக்கான பக்தி வைராக்கியம். ஹல்லேலூயா. அது பவுலுக்கு இருந்தது. நான் கட்டப்பட்டு இருக்கையில் நான் பெற்ற என்னுடைய மகன் ஓனேசிமுக்காக உன்னை மன்றாடுகிறேன். உமக்கு முன்ன அவன் பிரயோஜனம் இல்லாதவன், ஏன் தப்பு செஞ்சுட்டான்? அப்போ உனக்கு பிரயோஜனம் இல்லாதவன், ஆனால் இப்பொழுதோ நமக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஒருவன் மனமாற்றத்துக்கு விட்டு கொடுத்துட்டான் அப்படின்னா ஏத்துக்கணும். புரியுதா? இன்னைக்கு நம்ம என்ன நினைப்போம் தெரியுங்களா? நம்மகிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை, குடும்பத்திலயும் சரி சபையிலயும் சரி, ஒருத்தன் ஒரு காலகட்டத்துல என்ன தப்பு செஞ்சாலும் அதை இன்னைக்கும் மனசுல வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம், அதை இன்னைக்கும் மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்கோம்.
நீ ஒரு காலத்துல அப்படி செஞ்சல்ல, அப்ப அப்படி பேசினல்ல அப்படின்னு இன்னைக்கும் அதை சொல்லி காமிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போம். தப்பு. அப்படி பண்ணோம்னா ஒருத்தர் கூட நம்ம ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது. இப்படிதான் சொல்றான். அன்னைக்கு உனக்கு பிரயோஜனம் இல்லாதவனா இருந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு அவன் சபைக்கு பிரயோஜனம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வாசிங்க. நான் உம்மகிட்ட அனுப்புறேன், அவன் எப்படி இருக்கிறானா, என்னுடைய உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள். 14வது வசனத்துல, நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உங்களுடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. இப்ப திருச்சபை மக்கள் நற்கிரியை செய்யலன்னா எனக்கு பரலோகம் கிடைக்காது, அப்ப நான் நற்கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விசனத்தோட செய்யக்கூடாது, கட்டாயத்தோட செய்யக்கூடாது. தர்ம காரியங்கள் செய்யும் பொழுது உதாரத்துவமாய் சந்தோஷமாய். நற்கிரியை செய்யலன்னா கர்த்தரை அடிச்சிருவாரோ, என்கிட்ட கொடுத்ததெல்லாம் புடுங்கிருவாரோ அப்படின்னு பயத்தினால் அல்ல, ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு நிமித்த செய்ய. உண்மையிலேயே நீ ஆண்டவர் இயேசு விசுவாசிக்கிறியா, நீ ஆண்டவர் இயேசு நீ அன்பு கூறுறியா, அந்த அன்போட ஏற்றுக்கோ. 15வது வசனம், இதுதான் நமக்கு சாட்ட அடி. என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனவாய் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். பாருங்க, இவன் பிலமோன் ஒரு பெரிய ரோமராஜ்யத்துல ஒரு பெரிய அதிகாரி. அப்ப அந்த காலத்துல ரோமராஜ்யத்துல அவங்க அதிகாரிகளுக்கு எல்லாம் சில அடிமைகளை வைத்துக் கொள்ள அதிகாரம் உண்டு. அவங்களுக்கு சிலர் வேலை செய்யறதுக்கு எல்லாம் வச்சுக்கலாம் அவங்க, புரியுதா? அப்படி இருந்தவன் தான் இந்த ஒனேசிம் அவங்க கிட்ட. ஓகேவா? அப்ப நம்ம இன்னைக்கு கர்த்தருக்குள்ள வந்துட்டோம், யாரையாச்சும் நம்ம அடிமையா நினைக்கலாமா? நினைக்கூடாது. எல்லாருமே கர்த்தருக்குள் சுயாதீனர்கள், புரியுதா? அவங்க இன்னைக்கு வாங்குற சம்பளம் எவ்வளவும் குறைவா இருக்கலாம், இவங்க இன்னைக்கு சமுதாயத்துல அவங்க என்ன வேணாலும் அடித்தட்டுலாம் இருக்கலாம், ஆனா தேவனுடைய சமூகத்துல அந்த பாரபட்சத்துக்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ பிலமோன் கிட்ட ஒரு அடிமையை போல இருக்கான். இப்ப அந்த பிலமோனுக்கு அவன் லெட்டர் எழுதும்போது சொல்றாரு, அவன் இன்றைக்கு உனக்கு பிரியமுள்ள சகோதரா மாறிட்டான். ஒரு காலத்துல உனக்கு அடிமை மாதிரி இருந்தவன் இன்றைக்கு அவன் உனக்கு ஒரு பிரியமுள்ள சகோதரனா மாறுறதுக்காகத்தான், அந்த மனமாற்றத்திற்குள்ளாக வர்றதுக்கு தான் கொஞ்ச நாள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருந்திருக்கிறான். இன்னைக்கு அநேக நம்மளோட உறவுகளுக்குள்ள சிக்கல்கள் வரும். கொஞ்ச நாள் ஒரு காலகட்டத்துல நம்மகிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க, ஒரு காலகட்டத்துல நமக்கு அக்கா தம்பி தங்கச்சியா என்ன வேணாலும் இருந்திருக்கலாம், மாமா மச்சான. இன்னைக்கு எல்லோ ஒரு காலத்துல ஒரு மனஸ்தாபம் வந்திருக்கலாம், ஒரு பிரிவினை வந்திருக்கலாம், புரியுதா? ஒரு வெறுப்பு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்துகளுக்கு இடம் கொடுத்து ஒதுங்கி நின்று இருக்கலாம். ஆனா எழுதுறாரு, என்ன சொல்றாரு, இன்றைக்கு அவன் உனக்கு சகோதரனா இருக்கும்படியாக கொஞ்ச காலம் உங்க விட்டு பிரிஞ்சு வந்தான், அவ்வளவுதான். அதனால இன்னைக்கு நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனை அடிமையாக அல்ல, உனக்கு பிரியமான ஒரு சகோதரனா ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுறாரு. நம்ம இப்படி எல்லாம் யாரையாச்சும் பார்த்து ஏத்துக்கிறோமா? நம்ம ஒருத்தரை பார்க்கும் பொழுதே, சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் எத்தனையோ வருஷம் ஆயிருக்கும், வரும் பொழுதே நம்ம அப்படியே அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்ப்போம், அவங்க போட்டுருக்கிற நகை நட்டு போல்ட் எல்லாம் பார்ப்போம், அதெல்லாம் வச்சுதான் அவங்கள மனசுல இடம் போடுறோம். கரெக்டா? உண்மையா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. இதை வச்சு ஒருத்தரை மதிக்கிறோம், அவங்க சொத்தை வச்சா, அவங்க வாங்குற சம்பளத்தை வச்சா, அவங்க வகிக்கிற பதவியை வச்சா, அப்படின்னா நம்மளாம் கிறிஸ்தவங்களே கிடையாது. சொல்றான், அப்படி நினைக்க கூடாது பிலமோன். இப்ப அவன் மனம் மாறிட்டான், உனக்கு பிரியமான சகோதரன். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு, நீங்க இனிமே என்னோட சிநேகிதரை என்று சொல்லுவேன். ஏன்? நான் எங்க அப்பா கிட்ட இருந்து என்னெல்லாம் கத்துக்கிட்டேனோ அதுல ஒண்ணு கூட உங்களுக்கு மறைக்கல, நான் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதுதாங்க கிறிஸ்துவின் சிந்தை. ஒரு காலகட்டத்துல அவன் எப்படி இருந்திருக்கலாம், இன்னைக்கு தனக்கு சமமா வைக்கிறாரு பாருங்க. என்னோட உள்ள போல இருக்கிறான் பிலமோன், உனக்கு அவன் சகோதரனை போல. அந்த பிலமோனிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகளையும் சரி பண்ணணும். இந்த ஓனேசிமுக்கு தொடர்ந்து ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் வேணும். எப்படி இந்த நிருபத்தை எழுதுறாரு பாருங்க, தயவு செஞ்சு இதை வாசிச்சு பாருங்க. நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்தவனுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். இதுதாங்க நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும். இயேசுவை கவனித்து பாருங்க. இது அவர் என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கன்னு தான் சொல்லிக்கிறாரு. இவங்களை பார்த்து கத்துக்கோங்க, அவங்கள பார்த்து கத்துக்கோங்கன்னு சொன்னாங்களா? இல்ல, அவரை பார்த்து கத்துக்கோங்க. அவருடைய சிந்தை உள்ளவன் தான் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. சோ ஒரு உண்மையான பலனுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கு நம்ம போறதை பத்தி யோசிக்கணும், நற்கிரியைகளை செய்யணும். ஹல்லேலூயா.